அஸ்வின் ஸ்வீட்ஸ் சுவை என்ற முதல் அளவாக்கு வீட்டில் செஞ்ச சுகம் இருக்கு நாக்கில் இன்னும் சுவை இருக்கு. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். அஸ்வின் ஸ்வீட்ஸ். உரையை ஆளுநர் புறக்கணிக்கவில்லை என்றும் ஆளுநரை படிக்க விடாமல் செய்து உள்ளதாகவும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினா நாகேந்திரன் தெரிவித்தார். ஆளுநர் புறக்கணிக்கவே இல்லை, ஆளுநரை படிக்க விடாமல் ஆக்கி. இது முதல் முறை அல்ல, கடந்த ஆண்டும் ஆளுநர் அவைக்கு வந்தார், ஆனால் உரையை படிக்க முடியாத சூழல் இருந்தது. இந்த வருடமும் ஆளுநர் தன்னுடைய உரையை படிக்காத ஒரு சூழல் தான் இருக்கு. இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது என்னன்னா, தொடர்ந்து தமிழக அரசாங்கம் தனக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுட்டு ஆளுநருக்கும் அரசுக்கும் உள்ள அந்த இடைவெளியை அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. ஆளுநர் உரை சபாநாயகர் உரையாக மாறியுள்ளதாகவும் ஆளுநர் புறக்கணித்துவிட்டு செல்லவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்த மேதக ஆளுநர் உரை என்பது இன்றைக்கு மாறி போய் இன்றைக்கு சபாநாயகர் உரையா மாறிட்டு தான். இந்த உரையில பார்ப்பதற்கு காற்றடித்த பலூன் போல் பெரிதாக உள்ளதை தவிர, பார்ப்பதற்கு காற்றடித்த பலூன் போல் பெரிதாக இருப்பதை தவிர உள்ளே எதுவும் இல்லை. ஆளுநர் உரை மாற்றப்பட்டு இன்றைய தினம் சபாநாயகர் உரையாக காட்சியளிக்கின்றது. இந்த உரையில் திமுக அரசின் சுய விளம்பரம் தேடிக் கொண்டிருப்பதை தவிர இது வேறு எதுவும் இல்லை. ஆளுநர் புறக்கணிச்சு போற திட்டமிட்டு ஆளுநரை உரையாற்றக்கூடாது என்று ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டுக்கிறாங்க. அது ஒவ்வொரு முறையும் என்ன மரபை கடைபிடிக்கிறாங்களோ அதே முறையில் தான் நம்முடைய தமிழ்நாடு சட்டப்பேரவை கடைபிடிச்சிட்டு வருது. அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு முறையும் இதே ஆளுநர் தானே வந்துட்டு இருக்காரு 3 வருஷமா. இதே நடைமுறை தான் இருக்குது. அதுல மாறுபட்டது எதுவும் இல்லையே. அஸ்வின் ஸ்வீட்ஸ் சுவை என்ற முதல் அளவாக்கு வீட்டில் செஞ்ச சுகம் இருக்கு நாக்கில் இன்னும் சுவை இருக்கு. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். அஸ்வின் ஸ்வீட்ஸ்.